சாமி, சோழி என்ன சொல்லுது? என்னை தப்பா நினைக்கண்டே. ഈ വീട്ടിൽ മരണയോഗം സുത്തിയിരിക്കുന്നു. ஜோசியரே, மரண யோகம்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ഉയിർ മരിക്കുന്ന നേരമാണ് ഇത്. അതിലും കോറ സാവായിട്ട് ഇരിക്കുന്നു ഏൻ സോളി പറയാ. கடவுளே, யோ என்னையா அது? நாங்களே கொலை பயத்துல இருக்கிறோம். பத்தாவதுக்கு இவர் வர கூப்பிட்டு வந்து பயமுறுத்துறியா? முதல்ல இவரை வெளியே கிளம்ப சொல்லு. மாப்ள, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க மாப்ள. நான் 4 பேர்கிட்ட விசாரிக்காம இந்த வேலையை செய்யல. இந்த வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது நடக்க விடாம செய்ய சில பரிகாரங்கள் இருக்கு. அது என்னன்னு இவர மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்திருக்கிற ஆபத்து காணாம போயிடும். டேய், தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருப்பா. சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. இந்த வீட்ல தப்பா எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் சாமி? ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? இல்லனா சாமிக்கு ஏதாவது பலி ஏதாவது கொடுக்கணுமா சாமி? அதெல்லாம் ஒண்ணுமில்ல கேட்டோ. பிரித்திங்கரா தேவி, ஸ்ரீ பைரவர் ഈ 2 தெய்வங்கள் கூடியிருக்கிற கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணினால் மதி. சரி சாமி. செல்வம், ഇവിടെ வரி. போங்க. இருக்கே. சொல்லுங்க சாமி. நன்னாயிட்டு இருக்கே. சம்பளம் போட்டு இருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? எல்லாரும் கேக்குற மாதிரி சொல்லுங்களேன். ஆமா, அது ஒண்ணும் இல்லம்மா. பிரித்தியங்கரா, பைரவர் இந்த 2 சாமியுமே உக்கிர தெய்வ வகையை சேர்ந்துதான். இந்த 2 தெய்வத்துக்கும் பூஜையை பண்ணி கோயில்ல விளக்கேற்றி வச்சுட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்த கேடு வாசலோட போயிடும்னு சொல்றாருமா. இதை செய்யலைங்கில் ഈ വീട്ടിൽ யார் உயிர் எப்பவும் போன்னு പറയാൻ പറ്റില്ല. இது அவசரம், அவசியமானது. அம்மா. நான் வரட்டே. ஒரு நிமிஷம் வாங்க. யாரு சார்? என்ன வேணும்? நான் போலீஸ். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். சார், எனக்கு தப்பு தாண்டாலாம் எதுவும் தெரியாது சார். இரியா, ஏன் அவசரப்படுற? நீ தப்பு செஞ்சேன்னு நான் சொன்னனா? இந்த ட்ரெஸ்ஸை பார். இந்த ட்ரெஸ்ஸை நீ தச்சேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. சார், இத நான் தைக்கல சார். நம்ம ஸ்டைல் இப்படி இருக்காது சார். சரி, இந்த ஏரியால மொத்தம் எத்தனை டெய்லர் கடை இருக்கு? நம்ம கடை ஒண்ணு, அதுக்கப்புறம் பக்கத்து தெருவுல ராஜ்வேல்னு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. நாங்க 2 பேர் தான் சார். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீ தைக்கலன்னா அவன் தான் தைச்சிருப்பான். அது தெரியல சார். சார், வெளியில எங்கேயாவது கொடுத்து கூட தச்சிருக்கலாம் இல்லையா? யோ, உங்க ஏரியா ஆள் தச்சிருக்கான்யா. இங்க இருக்கிற கடையை விட்டுட்டு அவன் ஏன் வெளியே போய் தைக்க போறான்? எங்க ஏரியாலா? எங்க ஏரியால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு யாரும் பார்த்தது இல்லையா சார்?
அப்படின்றியா? ம், சரி ஓகே. அப்போ ஒன்று செய், அந்த ராஜவேலுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. சார் ஃபோன் நம்பர்லாம் தெரியாது சார். நீங்க வந்தீங்கன்னா நேரடியா நானே உங்களை கூட்டு போறேன் சார். சரி ஓகே வா. ஒரு நிமிஷம் சார், கடையை சாத்திட்டு வந்துடுறேன். சரி. வாங்க சார். வா. ராஜவேலு இங்க வா. என்னப்பா? சார் போலீஸ். வணக்கம் சார். ம். உன் பேர் என்ன? ராஜவேலு சார். இந்த ட்ரெஸ்ஸை நீ தான் தச்சியா? ஆமா சார், நம்ம கடையில் தச்சது தான் சார். யார் தைக்க சொன்னா? சார் இந்த ஏரியாவில் தான் சார். பேரு கண்ணன். அவன் வீடு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். சரி, அவன் வீடை காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். பக்கத்துல தான் சார் இருக்கு வீடு. ஒரு நிமிஷம் இருங்க சார், சட்டை போட்டு வந்துடுறேன். சரி போ. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ம். வாங்க. வாங்க சார். சார் வண்டி வேணாம் சார், பக்கத்துல தான் சார் இருக்கு வீடு. வீடு எனக்கு தெரியும், நடந்தே போயிடலாம் சார். சரி வாங்க போலாம். 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாகுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். வாங்க சார், இங்கே தான். ஓ. அண்ணே. வாப்பா. சார் போலீஸு அப்படியா? உங்களை பார்க்க வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். ம், இவர்தான் சரி, சார். நீ போ. சரிங்க சார். உன் பேர் கண்ணனா? ஆமாங்க சார். சார் வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். அதெல்லாம் வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸை நீ தான் தைக்க கொடுத்தியா? சார் இது ஏன் ட்ரெஸ் சார் இது? சார் 4 நாளைக்கு முன்னால ஒரு ப்ரோக்ராமுக்காக தைக்க கொடுத்தேன் சார். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மேக்கப்பை கலைச்சிட்டு வரலான்னு போயிட்டு வந்து பார்த்தா துணியை காணோம் சார். ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம்? சார் இந்த ஆடலும் பாடலும் பண்ணுறது தான் சார் என் தொழில். சார் செட்டிக்குள்ளே இப்போலாம் ரெக்கார்ட் டான்ஸ் நடத்த முடியல சார். இதே மொபைல் சைடில் ஏதாவது திருவிழானா சொல்லி அனுப்புவாங்க. மாதத்துக்கு ஒரு 4 ப்ரோக்ராம் இல்லைனா ஒரு 5 ப்ரோக்ராம் கிடைக்கும் சார். அதுவே ரொம்ப பெருசு சார். ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்காக தச்சேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு முகமடிலாம் தச்ச? ஏன் இந்த முகமடி போட்டு யாருன்னா கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கியா? சார் 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 அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லை சார். ட்ராமாவில் முகமூடி போட்டுட்டு பயமுறுத்துற மாதிரி சீன் வரும் சார். அதுக்காக சும்மா நானே துணி எடுத்து தைக்க கொடுத்தேன் சார். பொய் ஒன்றும் சொல்லலையே? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பொய்யெல்லாம் சொல்ல சார். சார் 10 வருஷமா நான் இந்த ஊரில் இருக்கேன் சார். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க சார். இந்த கண்ணை எந்த மாதிரி ஆள்னு கேட்டு பாருங்க சார். ம். வெளியூர் ப்ரோக்ராம்லாம் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி நீ எங்கன்னா போகிறதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். சார் என் ட்ரெஸ்ஸு அது என்கிட்டயே இருக்கட்டும். நான் எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் நீ வரணும். சரிங்க நான் சார், வாங்க.
வண்டி நல்லா தான் வந்தது. ஸ்டாண்டு போடும்போது நல்லா இருந்தது. யாருன்னு தெரியல, வேணும்னு பஞ்சர் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாக்கார பசங்களுக்கு இதே பொழப்பா போச்சு சார். வண்டி எதுனா ஒன்று பல இருந்தா போதும், உடனே கையில கிடைக்கிற கம்பி எடுத்து சீட்டை கிழிக்கிறது, பஞ்சர் பண்றதுன்னு இதே வேலையை தெரியுறானுங்க சார். வண்டியா? தோ. ஏய் ஏய், யாரா நீ? வண்டியில என்ன பண்ற? ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா. யாரா நீ? போடாத. ஏய் நில்றா. ஏய் ஓடாத. ஏய் டேய் நில்றா. டேய் 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 நில்றா. டேய் டேய் நில்றா. ஓடாதடா. டேய் மாட்டினால இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாதா? யாரா நீ? ஏய் என்னடா பண்ண வண்டியில? டேய் யாரா நீ? யாரா நீ? என்னடா பண்ண வண்டியில? டேய் வண்டியில என்ன பண்ண நீ? மரியாதை சொல்லு. என்ன பண்ண? சொல்றா. சொல்றா. யாரா நீ? சொல்லு. மரியாதை சொல்லு. வண்டியில என்ன பண்ண நீ? என்ன பண்ண? சொல்றா. நீ விட மாட்ட. சொல்றா. வண்டியில என்ன பண்ண நீ? என்ன பண்ண சொல்லு. டேய் இயர்ஸ் வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாவுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும், திருக்குறள் மாதிரி. சொல்கிறோம். இப்ப நீ என்ன தாண்டா சொல்ற? கோயிலுக்கு போறோமா இல்லையா? போலாமா? ஆனா எங்க போனாலும் அந்த ஏசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சூர்யா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, பரிகாரம் பண்றது, இதெல்லாம் நம்ம சொந்த விருப்பம், சொந்த சௌகரியம். ஆபீசருங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது சூர்யா. ஆமாண்டா. ஒரு அரை நாள் வீட்டை போட்டுட்டு எல்லாருமா கோயிலுக்கு போயிட்டு வர போறோம்னு சொன்னா அந்த ஏசி ஒத்துக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க யாரும் தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா?
ஏசி நம்ம நல்லதுக்காக தான் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம்னு சொல்றாரு. வெளியே போய் நாமளே கஷ்டத்தை தேடிக்கிறது எனக்கு நல்லதா படல. கோவில் முக்கியம், பூஜை முக்கியம்னா உங்க எல்லாரோட பாதுகாப்பும் அதை விட முக்கியம். பயந்துகிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட நம்ம விருப்பத்தை எடுத்து சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போறதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. நீ சும்மா இரு காயத்ரி. அந்த ஏசி கண்டிப்பா இதெல்லாம் வேணாம் தான் சொல்லுவாரு. எனக்கு இதுல பெருசா ஈடுபாடு இல்லைன்னாலும் வீட்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எனக்கு என்னமோ போய் பூஜை போட்டு வந்துடலாம் தான் தோணுது. எந்த கோயிலுக்கு சூர்யா? உங்க வீட்டு தெரு முனையில் இருக்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கா? வாங்க சார். ஐயோ சார், ஒரு ஜோசியரை பார்த்தோம் சார். பிரித்யங்கரா தேவி கோயில்லையும் பைரவர் கோயில்லையும் பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணோம்னா வீட்டுக்கு வந்திருக்கிற மரண கண்டம் வாசலோட அப்படியே போயிடும்னு சொன்னாரு. அதனாலதான் குடும்பத்தோட எல்லாரும் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் சார். பாருங்க, நீங்க எங்க போறதா இருந்தாலும் ஒரு 1 வீக் கழிச்சு பிளான் பண்ணிக்கோங்க. சார் அதுக்குள்ள இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏன் சார், நீங்களா படிச்சவங்க தானே, நீங்க போய் இப்படி பேசலாமா? இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இவ்வளவு பாதுகாப்பு இருந்துமே உங்க வீட்டு உள்ள பூந்து ஒருத்தன் கொல்ல வரானா குடும்பத்தோட வெளியே வந்து அவனுக்கு வசதி பண்ணி கொடுப்பீங்க போல இருக்க நீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சார் அப்படி இல்ல. ஆக்சுவலா எங்க அம்மா ரொம்ப பயந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்க எல்லாருமே பயந்துருக்காங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், 24 மணி நேரமும் பயத்திலே இருக்கேன் சார் நான். அது உங்க பலவீனம் மிஸ்டர் சூர்யா. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து நீங்க போலீஸை நம்புங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வீட்டுல யாரோட உயிரும் போகல. இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு பயந்துகிட்டு இருக்கிறத விட என்னைக்கும் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சார், ஒரு அரை நாள் அனுமதி கொடுத்தீங்கன்னா? கண்டிப்பா முடியாதுமா. நீங்க குடும்பத்தோட இப்ப வெளியே போனீங்கன்னா உங்க பின்னாடி நான் 4 பேரை செக்யூரிட்டிக்கு அனுப்பணும். தப்பி தவறி நாளைக்கு எதனா அசம்பாவிதம் நடந்தா நாளைக்கு நீங்க என்னதானே கேப்பீங்க? இன்னும் 2 நாளைக்குள்ள கொலையாளியை பிடிச்சே தீரணும்னு கமிஷனர் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த நேரத்துல கோயில் பூஜைன்னு இல்ல, வேற எந்த காரணத்துக்காக நீங்க வெளியே போக நான் அனுமதிக்க மாட்டேன். சார் ப்ளீஸ் சார். முடியாதுமா. தயவு செய்து சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நான் நேரா கமிஷனர்கிட்ட போயிட்டு இந்த கேஸ்ல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. சரி சார், கோவிலுக்குலாம் நாங்க எங்கேயும் போல. இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஆனா அவனை நீங்க எப்படியாவது கண்டிப்பா பிடிச்சிருங்க சார். உங்களை நான் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க வீட்ல இருந்து கண்டிப்பா யாரும் வெளியே போக மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. என்னை நம்புங்க சார். ஓப்பன் ஆகி கரெக்டா தான் சார் வாட்ச் பண்ணிருக்கு. கொலகாரன் பட்னம்பாக்கம் ஏரியால தான் இருக்கிறான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். எப்படி சொல்றீங்க? இதுல கெஸ் பண்ண என்ன சார் இருக்கு? நாய் கரெக்டா பட்டினம்பாக்கம் ஏரியால போய் நின்றுருக்கு. நீங்க தேடிட்டு போனால அங்க இருந்ததால தான் கரெக்டா உங்க பைக்ல வந்து அந்த லெட்டரை வச்சிருக்கான். 20 கான்ஸ்டபிள மட்டும் கொடுங்க சார். அந்த ஏரியா முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி ஒரு வீடு விடாம தேடி சர்ச் பண்ணா அவன் அள்ளி போட்டு வந்துடலாம் சார். நோ, நாம ஏன் அந்த மாதிரி நினைக்கணும்? நாம கவனத்தை திசை திருப்புறதுக்காக திட்டம் போட்டு தான் அவன் என்ன பட்டணம்பாக்கத்துக்கு வர வச்சிருக்கான். ஆனா அவன் அங்க இல்ல. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா அவன் அங்க இல்ல.
அப்படி அவன் அந்த ஏரியால இருக்கிறவனா இருந்தா வாலண்டரியா எதுக்காக என் வண்டியில எடுத்துட்டு வந்து அவன் லெட்டர் வைக்கணும்? எல்லா கொலைகாரனும் ஏதோ ஒரு க்ளூவை விட்டுட்டு போறது உண்மைதான். ஆனா தெரிஞ்சே இப்படி ஒரு லூசுத்தனத்தை எவனும் செய்ய மாட்டான். இந்த கருப்பு ட்ரெஸ்ஸு, லெட்டரு, பட்டினப்பாக்கம் பார்டர் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அவன் காணாம போனது, இது எல்லாமே சூர்யா வீட்டை விட்டு என்னை ரொம்ப தூரம் விலகி வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இது. நான் பட்டினப்பாக்கம் ஏரியால அவனை தேடிக்கிட்டு போனேன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இங்க சூர்யா வீட்டுல வேற யாரையாவது போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிருப்பான். சார், அப்படின்னா அந்த வீட்டுக்கு டைட் செக்யூரிட்டி போட வேண்டியிருக்கு சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து சூர்யா வீட்டை சுத்தி செக்யூரிட்டி அதிகப்படுத்த போறேன். 24 hours ரவுண்ட் த கிளாக் சூர்யாவோட வீட்டை சுத்தி போலீஸ் நிக்கணும். என் டார்கெட் இன்னைக்கு ராத்திரி. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் வருவான்னு என் உள் மனசு சொல்லுது. அப்படி அவன் அங்க வந்தானா என்கிட்ட இருந்து நிச்சயமா அவன் தப்பிக்கவே முடியாது.